தேவனை விட்டு பிரிக்கும் ஒரு 7 விதமான பாவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனோடு பழகி, தேவனோடு உறவாடி, நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் பெற்று அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிற நம்மளை தேவனை விட்டும் பிரிக்கும் சில சுபாவங்கள் உண்டு. அதை குறித்து தேவ மனிதர் பில்லி கிரஹாம், உலகமெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர், அவருடைய பதிவுகள்லையும் புஸ்தகங்கள்லையும் அவர் சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆத்மாவுக்கும் நம்ம ஆவிக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய நேரம் நம்ம கர்த்தரோடு நெருங்கணும்னு நினைக்கும் பொழுது சில அற்பமான சுபாவங்கள் நம்மளை கர்த்தரை விட்டு பிரித்து கொண்டு இருக்கும். நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஒரு பெரிய பாவமானு நினைப்போம். ஆனால் அது கர்த்தரை விட்டே நம்மளை பிரித்து கொண்டு இருக்கும். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை விட்டு நம்மளை பிரித்து, நம்மளை ஜெபிக்க விடாமல், கர்த்தரோடு நெருங்க விடாமல், அவருடைய அன்பான அந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ளாடி நம்மளை தரித்திருக்க விடாமல் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு 7 பாவங்கள். இது எல்லாருடைய அனுதின வாழ்க்கையிலையும் இது மறைமுகமாக வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதை நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. எல்லா புதன்கிழமையும் இரவு 9 மணி அளவில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவு வந்து கொண்டிருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த 7 பாவங்களை குறித்தும் தேவ மனிதர் பில்லி கிரஹாம் என்ன சொல்கிறான்னா, டெட்லி சின்ஸ் அப்படின்னு சொல்லுகிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவம், கர்த்தரை விட்டு நம்மளை பிரிச்சிடும், நரகத்துக்கு கூட நம்மளை இழுத்து சென்று விடும். இதனால் தாக்கப்பட்டு தேவனை விட்டு பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம இதை அற்பமாக நினைக்கிறத காட்டிலும் இதை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தேவனை விட்டு நம்மளை பிரிப்பதே பாவங்கள் தான். நேற்றைய தினத்துலேயும் ஒரு அருமையான பதிவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை கேட்டவர்கள் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பீங்க. அந்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன், இச்சைகள்னு சொன்னாலே ஆசை, மறைமுகமான ஆசை. அது இச்சையாக மாறுகிறது. நமக்கு ஒரு சின்ன ஆசை தான் வரும், அது போக 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 அதுதான் வேணும்னு சொல்லுகிறது, இச்சையாக மாறிவிடுகிறது. அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் பரிபூர்ணம் ஆகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. இந்த மரணம் 2 விதமான மரணம். ஒன்று, ஒரு பைக்கு விபத்தாக இருக்கலாம், இல்லைனா ஒரு தற்கொலையாக இருக்கலாம். எனக்கு வேண்டியது கிடைக்கல என்று சொல்லி இம்மைக்குள்ள வாழ்க்கையில் சீக்கிரமாகவே மரித்து போவாங்க. சிலருக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு சொல்லி அவர்கள் நாவை தவறாக உபயோகப்படுத்தி, அந்த நாக்கில் இருக்கிற வல்லமை, மரணமும் ஜீவமும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த மரணத்தை அவங்க உபயோகப்படுத்தி எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இந்த உலகத்தில் வாழ்ந்து எண்ணத்திற்குன்னு சொல்லி மரண அறிக்கையை பண்ணி சீக்கிரமாகவே டிப்ரெஸ் ஆகி அவர்கள் மனநோயாகி சீக்கிரமாக மரித்து விடுவார்கள். இவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த முழு ஆரோக்கியமான அந்த வாழ்க்கையை வாழாமலேயே ஏதோ வாழ்க்கையில் நடந்த சில பின்மாற்றங்கள், சோர்வுகள், சில ஏமாற்றங்களை நினைத்து செல்ஃப் டிப்ரெஸ் ஆகி சுயமாகவே அவர்கள் என்ன செய்வாங்க, சீக்கிரமாகவே அவருடைய வாழ்நாளையே முடித்து கொள்கிறாங்க. நிறைய பேர் இந்த தற்கொலை இந்த மாதிரி செய்கிறவங்கெல்லாம் நரகத்துக்கு போய்விடுகிறார்கள். அதனால் 2 விதமான மரணம் இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள மரணம் பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த செகண்ட் டெத்துன்னு சொல்லுகிறது தான் நித்திய நரகம். அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பாவத்தை செய்து அந்த பாவத்திலே மடிந்து போகிறவர்கள் நரகத்துக்கு போகிறாங்க. அதை தான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவம் செய்தால் சரீரத்திலே ஒரு மரணம் இருக்கிறது. இது பாவம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர்கள் மரிக்க தான் போகிறாங்க. மரணம் எல்லாருக்கும் உள்ளது. ஆனால் இன்னொரு மரணம் பற்றி சொல்லுகிறது, ஆத்மா சாகும். பாவம் செய்கிற ஆத்மா, நல்லா கவனம் பாருங்கள், அது சரீரம் இல்லை, ஆத்மா எப்படி சாகும்? நரகத்தில் துடிக்க என்ன செய்யும்? அது சாகிறது. சரி, இந்த மாதிரி போராட்டத்திலேருந்து நம்மளை பாதுகாக்க தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்கிறது. தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களாம். அப்போ கிறிஸ்துவோடு அவங்க ஒன்றாக இருக்கிறாங்க. இனி வாழ்கிறது அவர்கள் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். அப்போ கிறிஸ்து ஒருத்தர்களுக்குள்ளாடி இருக்கும் பொழுது இந்த பாவம் தலை தூக்காது. அப்போ கிறிஸ்துவை டீத்ரோன்னு சொல்லுகிறது. அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவரை கீழே தள்ளிட்டு இன்னொரு காரியம் ஏறி இருக்குது, அதுதான் பாவம். அதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு வரக்கூடிய பாவம். அந்த பாவங்களை குறித்து தான் 7 விஷயங்களை தேவ மனிதன் சொல்லுகிறார். நம்ம வேகமாக அவர் சொன்ன ஆலோசனையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த செய்தியை அவர் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம என்ன கொடுத்தார் என்று தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல பெருமை. ஒரு பெருமை வந்துட்டுனா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவன் இழக்க தொடங்குவான். இந்த பெருமையை பொறுத்தவரை மற்ற எல்லா பாவங்களுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த பெருமை வந்துட்டுனா நிறைய விஷயம் அதனோடு சேர்ந்து வந்துடும். அந்த பெருமையை காத்துக்கொள்றதுக்காக, அவங்க உயர்வை காத்துக்கொள்றதுக்காக நீங்கள் பணம் கொடுத்து என்னனாலும் செய்யலாம்.
இல்லை ரகசியமாக கோல் சொல்ல ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஆள் வந்துட்டாங்கன்னா அவனை வேற இருக்கிறதுக்கு, அவனை அழிக்கிறதுக்கு எந்த பாவத்தினாலையும் செய்வீங்க. கொலை கூட பண்ணலாம். இன்றைக்கி உலகம் அப்படி துணிந்திருக்கிறது. காரணம் என்ன? வந்தது ஒரு பாவம் தான், அது செய்ய வைத்தது பல பாவம். அப்போ பல பாவங்களுக்கு தூணாக இருக்கிறது இந்த பெருமை. இந்த பெருமையை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க வைக்கிறதும், அடுத்தவங்களை காட்டிலும் தன்னை உயர்வாக எண்ணிக்கொண்டு தேவனை எனக்கு தேவையில்லை, தேவன் எனக்கு என்னத்திற்கு, நான் எதுக்கு தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனை முதல் இடத்துல வைக்காத எல்லாருக்குள்ளாடியும் என்ன வருதுன்னா பெருமை வருகிறது. எனக்கு எதுக்கு தேவன், எனக்கு எதுக்கு இன்னொரு ஆளுடைய உதவின்னு அவங்க யோசிக்கும் பொழுது அவங்க புரியவே இல்லை. அவர்களுக்கு கர்த்தருடைய உதவி தேவை என்று புரியாததுனால பெருமையிலேயே விழுந்து விடுகிறார்கள். இதுதான் முதல் பாவம். ரெண்டாவது விஷயம் கோபம். இது என்ன செய்யுதுன்னா தேவன் சொன்ன கற்பனையை நம்மளை விட்டு விலக்குகிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் தேவன்கிட்ட அன்பு கூறுங்க, அதே போல் பிறனிடத்துலையும் அன்பு கூறுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ கோபம் வரும்பொழுது அதற்கு காரணம் என்னவென்றால், உங்கள் இருதயத்தில் அன்பு இருக்க வேண்டிய இடத்துல கோபம் வருகிறது. அந்த அன்பை கரைச்சி விட்டு அந்த அன்பு இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இப்போ கோபம் வந்து இருக்கிறது. அதனால் நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படியவே முடியாது. பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னார் ஆண்டவர். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. கோபம் ஏன் வருகிறது? ஏன்னா அன்பு இல்லாததுனால தான் கோபம் வரும். அன்பு இருக்கிற இடத்துல கோபம் இருக்காது. அதனால் அந்த கோபம் தேவனுக்கு ஏற்ற கோபமாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். ஒரு பாவப்பட்ட நபர் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, பிச்சை கேட்குறாங்க, உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்கள் கையில் காசு இருக்குது, அவங்க உங்களை நச்சரிக்கிறதுனால கோபம் இருக்கிறது. ஒரு தேவ ஊழியர் சொல்லுகிறாரு, தேவனால் வல்லமையாக பயன்பட்ட தேவ மனிதர். அவர் சொல்கிறாரு, என்னை 4 ஏழைகள் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணட்டும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்னை நச்சரிக்கட்டும், என்னை அவர்கள் இப்படி டென்ஷன் பண்ணட்டும், அது எனக்கு இன்பமாக இருக்கும். வாசலில் ஒரு 10 ஏழை வந்துட்டு எம்மா தாயே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? என்னப்பா வில்லு பாட்டாக பாடுறீங்க, வீட்டுக்கு முன்னாடி இப்படி வந்து என்ன சரிங்க போராட்டமாக போடுறீங்க, போங்க இந்த வீடு தான் கிடச்சா இப்படி நேசி விட்டுருவோம். ஆனால் அந்த நல்ல தெய்வ மனிதன் சொல்லுகிறார், அவங்க வந்து அப்படி பாடட்டும், அவங்க வந்து கேட்கட்டும். ஆண்டவர் என்ன அந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரு, என்கிட்ட வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லி அந்த ஒரு அன்பு அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கி பாருங்கள், ஏழைகளை விடுவோம், பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் கூட இல்லை. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சொந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க முடியாத லெவலில் போராட்டம் இருக்கிறது. கோபம். ஒரு பெட்ஷீட்டுக்காக சண்டை, இது ஏன் பெட்ஷீட், இது ஏன் தலானி, இது ஏன் கட்டல், இது ஏன் வீடு, இந்த மாதிரி நிறையா போராட்டத்துக்கு காரணம் கோபம். மூணாவது விஷயம் பொறாமை, ஜலசி, என்வின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செயல்படும்னா, ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் கிடைத்துட்டாலோ, இல்லை ஒருத்தனுக்கு ஒரு திருமணம் ஆனாலோ, இல்லை ஒரு உயர்வு வந்தாலோ, நல்லா படிச்சுட்டாங்கனாலோ, இல்லை அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் இவங்க வீட்டில் இவங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஏன் ஏற்ற வீட்டுக்காரனுக்கு அது நடந்துட்டு, என் சபையில் உள்ளவங்களுக்கு நடந்துட்டு, எனக்கு மட்டும் நடக்கலை. இது எதனால் வருதுன்னா, லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அப்பான் காட். கர்த்தருக்கு மேலே நம்பிக்கை இல்லாததுனால இது வரும். அப்போ நீங்கள் பொறாமை பிடிச்சிட்டிங்கன்னா இதை காட்டிலும் மோசமான ஒரு சாபம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பொறாமை உங்களை இருக்க விடாது. பொறாமையோ எலும்புருக்கின்னு சொல்லுகிறது, உங்கள் எலும்பை உருக்க தொடங்கிடும். இட் வில் மெல்ட் யுவர் போன். உங்கள் வாழ்நாளையே அழிக்க தொடங்கிடும். உங்களுக்குள்ள வியாதிகள் வர தொடங்கிடும். ஸ்தோத்திரம் தங்க வேண்டிய இடத்துல, துதி தங்க வேண்டிய இருதயத்தில், இயேசுநாதர் இருக்க வேண்டிய இடத்துல, வசனம் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி பொறாமை வந்து விட்டால் ஆபத்து. ஏன் பொறாமை வருதுன்னா, கர்த்தர் எனக்கும் அந்த உயர்வை தருவார், என்னையும் உயர்த்துவார், எனக்குள்ளது எனக்கு தான் வரும். என் சட்டை எனக்கு தான் சேரும், என் ஃபேண்ட்டு எனக்கு தான் சேரும், என் செருப்பு எனக்கு தான் சேரும், அது வேற ஆள் போடவே முடியாது, எனக்குள்ளது எனக்கு தான் வரும்னு சொல்கிறவங்க தான் கர்த்தரை நம்புகிறவங்க. கர்த்தரை நம்பாதவங்களுக்கு என்ன ஆகிவிடும்? பொறாமை வந்துவிடும். ஏன்னா அவங்களுக்கு செய்த கர்த்தர் எனக்கு செய்வாரான்னு ஒரு சந்தேகம், அவங்கள உயர்த்தினது எனக்கு அந்த உயர்வு வருமானு ஒரு சந்தேகம். தேவ ஜனங்களே, அந்த சந்தேகம் தான் ஆபத்துன்னு தேவ மனிதர் சொல்லுகிறார். சரி, அடுத்ததாக 4வது காரியம் இம்பியூரிட்டி, லஸ்ட், இச்சைகள். நம்மளுடைய மாம்சத்தினுடைய ஆசைன்னு ஒன்று இருக்கிறது, மாம்சத்தினுடைய பசி. அது வந்து என்ன செய்கிறதுனா மாம்ச இச்சைகளாக வெளிப்படுகிறது. நிறைய இச்சைகள் இருக்குது, நம்ம வேதத்தில் பார்த்துருக்குறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த கண்களின் இச்சை பார்த்ததெல்லாம் வாங்கணும், அழகாக இருக்கிறத வாங்கணும். அந்த அழகுக்கு பின்னாடி என்ன ஆபத்து இருக்குதுன்னே தெரியாது. வேதம் சொல்லுகிறது சௌந்தரிய வஞ்சனை உள்ளதுன்னு. அப்போது நம்ம கண்களால் பார்த்து வாழுகிறோம். வேதம் சொல்லுகிறது தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழணும். சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொன்னார், நான் மனிதர் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன், மனிதனோ முகத்தை தான் பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்க்குறேன். அப்போ எந்த விஷயத்தினுடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை பார்க்குறது தான் மனிதனுடைய இயல்பு. வேதமே சொல்லிட்டு கண்கள் வந்து பார்க்குறதுனால திருப்தி ஆகிறதான், ஆகவே ஆகாது. எத்தனை பார்த்தாலும் கண் உள்வாங்கி கொண்டே இருக்கும். என்னைக்காவது கண்ணு சொல்லியிருக்கா போதும்னு சொல்லியிருக்கா?
எத்தனை ஊர் போனாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்ணு சொல்லிச்சா ஸ்டோரேஜ் தீர்ந்துட்டு, இடம் தீர்ந்துட்டுப்பா, இனி பார்க்காத, இனி நீ டெலீட் பண்ணாதான் பார்க்க முடியும், உன்னுடைய ஸ்டோரேஜ் தீர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிச்சா? சொல்லவே இல்லை. கண்களில் பார்க்குறதுக்கு திருப்தி வரவே வராதுன்னு வேதம் சொல்லிட்டு, அதனால தான் நம்ம ஒரு எல்லை கோடு வச்சுக்கணும். பார்த்தது போதும், கிடைச்சது போதும். வேதம் அழகாக சொல்லுது, போதும் என்ற மனப்பான்மை. அப்போ இந்த இச்சைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம இருதயத்தில் போராடுற இச்சை, மாம்சத்தில் போராடுற இச்சை, அவயங்களில் போராடுற இச்சை என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதை நாம் ஜெயிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு நாம் இதை ஜெயிக்க வேண்டும். இதை அவர் தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். இல்லை என்றால் இது வேட்டையாடும். இந்த இச்சைன்னு சொல்லுகிறது ஒரு புலி போன்றது. இது ஒருத்தனை வேட்டையாடும். தாவீது ராஜா என்ன செய்கிறார்? மாடியில் நடந்து போகிறார். அப்போது ஒரு தவறான விஷயத்தில் அவர் விழுகிறார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, ஒரு புலி வேட்டையாடினது அப்படின்னு சொல்லுகிறாங்க. காரணம், லஸ்ட்டுன்னு சொல்லுகிறது ஒரு புலியை போல பதுங்கி இருக்கிற புலி. எப்போனாலும் இது நம்மளை என்ன செய்யும்? தாக்கும். அதனால் ஒரு மான் துள்ள துடிக்க ஓடி விடுகிறது போல் நம்ம ஓட வேண்டும். இந்த லஸ்ட்டு இச்சைகளில் தேவஜனங்கள் ஓடினால்தான் தப்பிக்க முடியும். நின்றுக்கிட்டு இருந்து நான் ஜெயித்துருவேன்னு சொன்னால் விழுந்துருவீங்க. நான் அதெல்லாம் சாதிச்சிருவேன், எத்தனை அசுத்தம் இருந்தாலும் நான் என் கண்ணை மூடி சாதிச்சிருவேன் அப்படின்னா இல்லை. அந்த இடத்த விட்டு ஓடி போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஃப்ளீ ஃப்ரம் தேர். அடுத்ததாக 5வது காரியம், பெருந்தின்னி, குளூட்டோனி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் தின்றது, நிறையா சாப்பிடுவாங்க. இப்போ தான் ஒரு பிளேட்டு சாப்பிட்ருப்பாங்க, திரும்பியும் போயிட்டு முதல் ரவுண்டில் எப்படி வச்சாங்களோ அதே மாதிரியே வைப்பாங்க. 3வது ரவுண்டு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, 4வது ரவுண்டு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. சாப்பிட்றது தப்பு கிடையாது. எதுவுமே அளவுக்கு மீறி அமிர்தமும் நஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளில் உடல் பருமன், ஒபிசிட்டின்னு சொல்கிற வியாதி கண்டிப்பாக வரும். ஒழுங்காக முட்டு போட்டு ஜெபிக்க முடியாது, நடந்து ஜெபிக்க முடியாது, சபைக்கு கூட போக முடியாது, ஒரு ஸ்டெப்ஸ் யாருன்னா மூச்சு வாங்க, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனோட சேர்ந்து ஒரு கிஃப்ட் வரும். என்ன கிஃப்ட் வரும்? ப்ரெஷரு, சுகரு, டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய கிஃப்ட்டு. இந்த சாப்பிட்றதுனால நிறைய பரிசு கிடைக்கும். அந்த தேவையில்லாத பரிசெல்லாம் வேண்டான்னா நம்ம சாப்பிட்றதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா சாப்பாடு ரொம்ப ஆபத்தானது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த் என்ன செய்வார்னா, அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதே, சாப்பிட்டு முடிக்கும் பொழுதும், சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதும் கையில் ஒரு புஸ்தகம் வச்சுருப்பார். புஸ்தகத்தை வாசித்து கொண்டே இருப்பார். எ மேன் வித் அ டைனி புக், எ மேன் வித் அ புக், இல்லைன்னா எ மேன் வித் அ லிட்டில் புக் அப்படின்னு சொல்லி ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த்தை அழைப்பாங்க. காரணம், அந்த இடத்துல வசனங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம் வச்சுருப்பார். சின்ன பைபிள், எ மேன் வித் அ ஸ்மால் பைபிள்னு கூட சொல்லுவாங்க. இவர் என்ன செய்வார்னா, சாப்பிடும் பொழுது தன் சரீரத்துக்கு சாப்பாடு போகுதே, என் ஆத்மாவுக்கு சாப்பாடு வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு வாய் சாப்பிடும்பொழுது ஒரு வசனம் வாசிப்பார். அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு அரை மணிக்கூர் பைபிளை வாசிப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது தன் மாம்சம் பலனடைகிறது. அதனால் அதை காம்படேட் பண்ணுறதுக்கு என் ஆவியை நான் பலப்படுத்தணும்னு உஷாராக கவனமாக இருந்த தேவ மனிதர் தான் ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த். அப்போ இந்த பெருந்தின்னி ஒரு பாவம்னு சொல்லுகிறது வேதமும் சொன்னாலும் இந்த தேவ மனிதன் அதை விளக்கி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பில்லி கிரஹாம்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை உணவு போல உண்ண வேண்டிய நம்ம, தேவனுடைய கலக்கமில்லாத அந்த பாலாகிய ஆவியின் பாலாகிய வேத வசனத்தில் பிரியமாக இருக்க வேண்டிய நம்மளை இன்றைக்கி உலக விஷயத்துக்கு மேலே, சாப்பாடு மேலே, பிரியாணி மேலே, ஐஸ்கிரீம் மேலே, உலக இன்பங்கள் மேலே, ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு மேலே 100% நேசத்தை வர வைக்கிறது தான் இந்த மாம்ச சாப்பாடு. ஒரு காலத்தில் ஒரு ஆள் சொன்னாங்க என்கிட்ட, பரலோகத்தில் பிரியாணி இல்லைன்னா நான் பரலோகத்துக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. நரகத்துக்கு போனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பரலோகத்தில் எனக்கு காவயிறு கஞ்சி ஊற்றாட்டியும் சரிப்பா, பரலோகத்தில் நான் பட்னியாக கிடந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, எனக்கு பரலோகத்தில் ஒரு முக்கில் ஒரு சின்ன இடத்த தந்துடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். ஏன்னா நரகம் அவங்களுக்கு தெரியல. இப்போது பரலோகத்தில் சாப்பாடு இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல அதனுடைய விளைவு என்னென்னு. இவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. அப்படியே அவங்களுக்கு புரியணுன்னா அவங்க வீட்டில் உள்ள கேஸ் ஏதாவது ஆன் பண்ணி அந்த கேஸுக்கு மேலே உட்காந்து பார்க்கட்டும், அந்த கேஸை தொட்டு பார்க்கட்டும் கையால். ஒரு 5 நிமிஷம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு அவர்கள் கையை ஒரு 5 நிமிஷம் அந்த எரிகிற சூட்டில் வச்சு பார்க்கட்டுமே. முடியாது. ஒரு 5 நிமிஷம் கூட சாதாரண ஒரு சின்ன கேஸினுடைய வெப்பத்தை தாங்க முடியல, கேஸில் வரக்கூடிய அக்னியை தாங்க முடியல. நான் யாரையும் வச்சு பார்க்கணுன்னு சொல்ல வரல, சும்மா ஒரு விளையாட்டுக்காக நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கேஸில் கூட நம்ம கையை வைக்க முடியலன்னா வேதம் சொல்லுகிற அந்த அக்னி நரகத்துக்குள்ளே 1 நாள் 2 நாள் இல்லைங்க, நித்தியமாக வாழணும்.
இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு ஜோக்காக இருக்கும், பரலோகத்தில் அது இல்லை இது இல்லைன்னு. பரலோகத்தில் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், பரலோகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு வேதத்தை வாசித்து தெரிஞ்சுக்கணும். அங்கே போனால் தான் முழுவதாகவே தெரியும். அதனால் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்த இந்த விஷயங்களே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா, இந்த பிரியாணி, பீஸா, பர்கர் எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது. மனுஷன் கண்டுபிடிச்சதே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா, அந்த மனுஷனையே கண்டுபிடித்த உருவாக்குன நம்ம ஆண்டவர் செய்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த பூமியவே அவர் தான் படைச்சார். இன்றைக்கி எல்லா மனுஷர்களும் இந்த பூமியில் தான் இருந்துட்டு இந்த பூமியில் உள்ளதை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியே இவ்வளோ அழகாக இருக்குன்னா, அவர் வாழக்கூடிய பரலோகம் எப்படி இருக்கும்? அவர் படைத்த மனுஷனுக்கே இவ்வளோ அழகாக படைச்சி இந்த பூமியை கொடுத்தாருன்னா, அவர் வாசம் பண்ணுகிற பரலோகம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். பல கோடி மடங்கு நம்ம விவரிக்க முடியாத அளவில் அழகாக இருக்கும். நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம். பிரியாணியை காட்டிலும் கோடி மடங்கு நல்ல நல்ல விஷயங்கள் அங்கே வச்சுருப்பார். அதனால் பரலோகம் வேண்டான்னு இந்த இம்மைக்குள்ள விஷயத்தை சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, பரலோகத்தை இழந்துடாதீங்க. வேதத்தில் கூட ஏசான ஒருத்தன் இருந்தான். அவன் அந்த சோப்பு கலரில் வாசனையான ஒரு கஞ்சி, ஒரு கூழ், பயிற்று கூழுக்காக தன்னுடைய அபிஷேகத்தையும் தன்னுடைய அழைப்பையை விற்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரம் அவனுக்கு பசிதான் பெருசாக இருந்துச்சு. வேதமே சொல்லுகிறது, பின்பு அவன் மனம் விருந்தியும் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. டெம்பரரியான சுகத்தை உண்டாக்கும் இந்த சாப்பாடு என்ன செய்யும்? நம்மளை அப்படியே தேவனை விட்டு பிரிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. அதுக்குன்னு சாப்பாடை கூடாதா அப்படின்னு கேட்டால் சாப்பிடணும், தேவைக்கு சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிட்றது தான் ஆபத்துன்னு வேதம் சொல்லுகிறது. 6வது விஷயம், சோம்பேறித்தனம். வேதம் அழகாக சொல்லுகிறது, எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுகிறது. அதற்கு பிரபு இல்லை, ஆனால் கோடை காலத்தில் அது சேர்த்து வைக்குது, மழை காலத்தில் அது பதுங்கி பத்திரமா இருக்குது. அப்போது அதுக்கு தலைவனும் இல்லை, பிரதானிகளும் இல்லை, ஆஃபீஸர்ஸ் கிடையாது, மேனேஜர் கிடையாது, ரூலர் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் செம்மையாக வேலை செய்கிறது. ஆனால் மனுஷனுக்கு இன்றைக்கி அப்பா இருக்குது, அம்மா இருக்குது, குடும்ப தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவனுடைய காரியங்கள் செம்மையாக நடக்கவில்லை. காரணம் சோம்பேறித்தனம். நாளைக்கு சேர. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறி பகுதி கட்டுவான். என்றைக்குமே சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் கொஞ்சம் தான் செய்வாங்க. 1995 ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க, நாளைக்கு செய்யலாம்னு நினச்சிருப்பாங்க, அது 2005 மாறி இருக்கும். 2005 கொஞ்சம் செஞ்சுருப்பாங்க, திரும்பி நாளைக்கு செய்யலாம்னு நினச்சிருப்பாங்க, அது 2015 மாறி இருக்கும். 2015 செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் செஞ்சுருப்பாங்க, 2015 விட்டுருப்பாங்க, இப்போ 2025 ஆகிட்டு. ஆக மொத்தம் 30 வருஷம் போயிட்டு. நாளைக்கு செய்யலான்னு தான் நினச்சோம், 30 வருஷம் போகும்னு யார் நினச்சா? தெய்வ ஜனங்களே, நாளைக்கு செய்யலான்னு நினைக்கிற நிறைய விஷயம் சில நேரம் அது ஆயுசுனாலே என்ன செஞ்சிடும், கடத்தி கொண்டு போய்விடும். அதனால தான் இது ஆபத்தானது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக 7வது விஷயம், பொருளாசை, கிரீடு. இந்த கிரீடினஸ், ஆசை, அது என்ன ஆசையாக இருக்கட்டுமே, பண ஆசையாக இருக்கட்டும், பொருள் ஆசையாக இருக்கட்டும், உலக ஆசையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கிரீடினஸ், ஒரு வன்மம். சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் இந்த கதையை பார்த்துருப்பீங்க. ஒரு நாய்க்குட்டி என்ன செய்யும், வாயில் ஒரு எலும்பு துண்டை கவிட்டு அப்படியே ஒரு நதியினுடைய அப்படியே ஒரு சின்ன ஒத்தையடி பாதையில் அப்படி வரும்பொழுது அந்த நதியை, அந்த குளத்தை எட்டி பார்க்கும் பொழுது தன்னை போல ஒரு ஆள் எலும்பு துண்டை வச்சுட்டு இருக்கிறத அந்த தண்ணி பிரதிபலிக்கும். இது என்ன நினச்சிட்டு, என் வாயில் உள்ள எலும்பு மட்டும் போகாது, அந்த எலும்பையும் எடுக்கலான்னு சொல்லிட்டு அது குலைக்க தொடங்கும் பொழுது வாயில் உள்ள எலும்பு தண்ணியில் விழுந்து மூங்கிடும். அப்போ அது வாயில் உள்ளதையும் இழந்துட்டு, இந்த கிரீடினஸ், இந்த ஆசை, பேராசை என்ன செய்யும்னா உள்ளதையும் இழக்க பண்ணும். தேவ ஜனங்களே, கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல உங்கள் இருதய சிங்காசனத்தில் பொருளாசை உட்கார்றது தான் விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. இது உள்ளே உட்காந்துக்கிடும். இப்போ கர்த்தர் மேலே அன்பே இருக்காது. வீடு கட்டணும்னு மட்டும்தான் மனசு சொல்லும். எப்படியாவது கல்யாணத்தை கட்டி தொலைக்கணும், இந்த பிள்ளை ரொம்ப நாளாக வீட்டில் இருக்குது, இந்த பையன் ரொம்ப நாளாக இருக்கிறான், ஊரெல்லாம் கேட்குது, எப்படியாவது இந்த கடமையை முடிப்போம், எப்படியாவது ஒரு குழந்தைய பெற்றெடுப்போம், அதுக்கப்புறம் ஆண்டரை தேடுவோம், எப்படியாவது ஒரு வீடை கட்டுவோம், எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம நிச்சயம் ஆண்டரை தேடுவோம். தேவ ஜனங்களே, உங்கள் இருதயத்தில் கர்த்தர் தான் முதல்ல உட்காரணும். கர்த்தரை நீங்கள் டீத்ரோன் பண்ணிவிட்டு கர்த்தரை கீழே இறக்கி விட்டுட்டு மற்றதை உட்கார வச்சிங்கன்னா அது பேர் தான் பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை. அது எதுவாக இருக்கட்டுமே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல அதை நீங்கள் வச்சிங்கன்னா அது பேர் ஒரு விக்கிரக ஆராதனை. நீங்கள் ஐடல் எதுவும் வர்ஷிப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு விக்கிரகத்தை வச்சுருக்கிறீங்க. அதுதான் அந்த ஆசை, அது பொருளாசை, எது வேணாலும் இருக்கட்டும். இவ்வாறாக தேவ மனிதர் விழிகரகாம் என்ன செய்கிறார், அழகாக விளக்குகிறார். அப்போ முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும்னு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம 7 விதமான பாவங்கள் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விடும். அதனால் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் உஷாராக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நம்ம பரிசுத்த வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கவனமாக இருக்குமோ அவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யலாம்,
தேவனோடு இணைந்து வாழ முடியும். நம்ம அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிரோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பிரோஜனப்பட்டிருந்தால் அநேகருக்கு பகிருங்க, அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படட்டும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை இணைந்து கொள்ளுங்கள். அந்த சேனலில் உங்களுக்கு வாரத்தில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் லிங்காக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப்பில் வராட்டியும் வாட்ஸ்அப் சேனலில் வரும். அதனால் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.